தீபக் அங்கிருந்து ஆன்சர் பண்ணு. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? வேற 2 மூமெண்ட்றான்டா அவன். ஃபர்ஸ்ட் ஃபெல்லோ. ஓகே. வேற யாராவது சொல்றீங்களா? ட்ரை பண்றீங்களா? நீ ட்ரை பண்ணுப்பா. 3வது பர்சன் வந்து லைஃப் டிஸ்டர்ப் பண்றா. அந்த 3வது பர்சன் யாரு? வெரி குட். சூப்பர் தான். நீ ட்ரை பண்றியா? என்னடா அவன் முக்கோண கால் சொல்றான். தப்பு. ஓகே. இவன் இருக்கான்ல, இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப காலமா ஃப்ரெண்ட்ஸ். திடீர்னு என்ன தோணுச்சுன்னா, இவன் கூட பேசுறது ஒர்க் அவுட் ஆகாது. நமக்கு என்னைக்காவது சம்மடி விடும். ஓகேவா? எப்போ போல இருக்க மாட்டான். நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கான்ஸ்டன்டா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற ஒரு ஆள் என்ன பண்ணிக்கலாம்? சூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ணிட்டு கட்சி மாறிட்டான். இவன் யார்? இவன் யார்? ஓகே. இதை திருப்பி சொல்லவா? ஏன்டா கவனிக்காதது? இதெல்லாம் திருப்பி சொன்னா இப்படா. இவன் இவன் அவனுடன் பேசிக் கொண்டிருந்தான். அவனுக்கு பிடிக்கவில்லை. பிறகு இங்கு வந்து விட்டான். ஏன் வந்து விட்டான்? இவன் செய்வது அவனுக்கு டிஸ்டர்ப் ஆக இருக்கிறது. அதனால் என்ன முடிவு பண்ணி விட்டான்? யார் எனக்கு எப்பொழுதுமே சரியா இருப்பாங்களோ நான் அவங்க பக்கம் போகிறேன்னு திரும்பி வந்துட்டான். இவன் யார்? இவன் தான் ரஷ்யாக்காரன். இவன் யார்? யூரோப். ஓகேவா? லாங் ஹிஸ்டரி முழுக்க ரஷ்யா வந்து கம்ப்ளீட் ட்ரேட் யார் கூட பண்ணுவோம்னா யூரோப் கூட தான் பண்ணும். யூரோப்ல என்னது? வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ். ஓகேவா? பட் யூரோப்ல வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல வந்து ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்துச்சு. எந்த வருஷம்? 2007-8 வந்துச்சு. ஓகேவா? ஃபினான்ஷியல் கிரைசிஸ்னா சிம்பிளா சொல்றதுக்கு என்ன பண்ணுன்னா கவனிங்களேன். ரஷ்யா வந்து நிறைய பொருளை யூரோப்புக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கலாம். என்ன பண்ணுது? எக்ஸ்போர்ட். எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் நல்லா இருக்கும் எக்கனாமில அப்பதானே பொருள் வாங்க முடியும். இவனோட எக்கனாமியே ரொம்ப ஸ்லோவா இருந்துச்சுன்னா இவன் பொருள் வாங்க முடியுமா? ஏன்னா டிமாண்ட் என்ன ஆயிடும்? கம்மியாயிடும். ஓகேவா? ஸோ ரஷ்யாவுக்கு இந்த லெசன் இப்போ வருது 2007-8 வச்சுக்கலாம். ஓகேவா? அவன் எந்தெந்த கண்ட்ரீஸ்குள்ள ட்ரேட் பண்ணணும் எல்லா கண்ட்ரீஸும் ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ல கஷ்டப்பட்டான். அப்ப நடந்த கிரைசிஸ் என்னன்னா, அந்த ஊர்ல இருக்க எல்லா பேங்க்ஸ் என்ன பண்ணாங்கன்னா நிறைய கடன் கொடுத்தாங்க. யாருக்கு? மக்களுக்கு. ஓகேவா? நிறைய கடன் கொடுத்தா கிடைக்கும், வட்டி கிடைக்கும். ஆனா என்ன பண்ணிட்டாங்க? எல்லா மக்களும் வட்டி கட்டவே இல்லை. ஓகேவா? ஒரு பேங்க் வந்து கடன் தருது இல்ல, யார் காசு கொடுக்கும்? டெபாசிட் பண்ண காசு தான் கொடுக்கும், மக்கள் காசு தான் கொடுக்கும். அப்ப எடுத்த காசு ஃபுல்லா திருப்பி கொடுத்துட்டு வட்டியும் வரல. இப்ப திருப்பி யாரா கேட்டா கையில காசு இருக்குமா? இருக்காது. ஒட்டு மொத்தமா என்ன ஆயிடுச்சு? பேங்க் கரப்ஸ் ஆயிடுச்சு. பேங்க் கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா அந்த எக்கனாமில இன்வெஸ்ட்மெண்ட் நடக்காது, இது நடக்காது. அப்போ அந்த ஊரே எக்கனாமி சரியில்லைன்னா எக்ஸ்போர்ட் பாசிபிளா? படமாடா பாக்குற நீ? எக்ஸ்போர்ட் பாசிபிளா? ஒன்று நீ இன்னும் வந்து உட்கார எக்ஸ்போர்ட் பாசிபிளா? ஓ சொல்லிட்டே போ. அப்படியே பாசிபிள் இல்ல. அழகா வந்து படம் பார்த்துட்டு இருக்கான். வாவ், தட்ஸ் a great story to learn today. Shall we go again? இப்போ வந்து இது வரைக்கும் பார்த்த ஸ்டோரியை யார் சம்மரைஸ் பண்ண போறாங்க? ஆதித்யன் அருணாச்சலம். சரி, இது வரைக்கும் என்ன பார்த்திருக்கோம்? நம்ம தெரிஞ்ச 2 பாயிண்ட். ரஷ்யா வந்து வாஸ் ட்ரேடிங் வித் யூரோப்பியன் கண்ட்ரீஸ். 2008 ஒரு முடிவு பண்றாங்க, எப்ப வேணா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் வந்து ஃபினான்ஷியலி கொலாப்ஸ் ஆகும். அப்ப நம்ம ட்ரேட்ல என்ன ஆகும்? இம்பேலன்ஸ் ஆயிடும். அப்ப நம்ம கண்ட்ரி எக்கனாமி ஆகும்? கொலாப்ஸ் ஆகும். ரொம்ப நாளாவே இந்த ரூட்டை ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருந்தாங்க. இப்பதான் 2022 கன்க்ளூட் பண்ணிட்டாங்க. இப்ப என்ன பண்றாங்க? ரஷ்யா என்னென்ன பொருள்லாம் யூரோப் அனுப்புனாங்களோ எல்லா பொருளும் இப்போ யாருக்கு அனுப்புறாங்க? இந்தியாவுக்கு அனுப்புறாங்க. ஓகேவா? சோ குளோபல் லெவல்ல ஒரு ட்ரேட்ல ஒரு பயங்கரமான ரீஷிஃப்ட் ஆகும் போது மீனிங் புரியுச்சா? ஏஷியால யார் இருக்கா? இந்தியா, ரஷ்யா, சைனா 3 கண்ட்ரிஸ் தான். ஓகே. அப்ப இந்த 3 கண்ட்ரிஸ் என்ன பண்ண போகுது? இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை டிபெண்ட் பண்ணாமலே ட்ரேட் பண்ற அளவுக்கு டெவலப் ஆயிடுச்சுன்னா உலகம் என்ன ஆகுது? 2 டிஃபரெண்டா இருக்குல்ல, இந்த மாதிரி உருவாக போகுது. ஃபர்ஸ்ட் இது புரிஞ்சா? இப்ப சொன்னது ஒன்லைன் எழுதுங்க. நான் அகைன் சொல்றேன், ஒன்லைன் சொல்ல மாட்டேன். அதான் உன்னோட வேலையை கொண்டுருவேன். கிளாஸ் நடத்துறது பர்பஸ் என்னன்னா நீ என்ன யோசிக்கிற எதிர்தான். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புரியலனா புரியல கேட்க கூடாது, டவுட் தான் கேட்கணும். புரியலனா கண்டிப்பா என்ன பண்ண மாட்டீங்க? கவுன்ஸ் இருக்க மாட்டீங்க. இது ஈஸி தானே இது. அட் தி சேம் டைம் டவுட்டா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க? உடனே என்ன பண்ணுங்க? உடனே என்ன பண்ணணும்? அது சத்தமாக சொல்ல மாட்டேங்கிறீங்க. அமைதியா இருந்தா என்ன பண்றது? தூக்கம் தான் வருது. போர் அடிச்சு என்ன பண்றது? ஆன்சர் பண்ண தானே அனுப்ப முடியும். என்ன சொன்ன கடைசியா? டவுட் வந்து நிறைய கேட்டு இருக்கணும். இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருந்தாலும் நீங்க யோசிச்சு ஏதாவது டவுட் கேட்கணும். ஓகே. கிளாஸ் ரூம்ல ஸ்டூடெண்ட் எப்ப என்ன ஒர்க் பண்ணணும்? ஆக்டிவ் ஒர்க் பண்ணணும். ஏன் ஆக்டிவ் ஒர்க் பண்ணணும்? எனக்கு யூஸ்ஃபுல்லா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா, 2 பேருக்கும் யூஸ்ஃபுல். ஆனா பட் பிரைமரி யாருக்கு யூஸ்ஃபுல்? எப்படி யூஸ்ஃபுல் உங்களுக்கு? நான் சொன்னாலும் நாலேஜ் டெவலப் பண்ணுதுன்னா உங்களுக்கு டெவலப் ஆகாதா? அப்ப நான் சொன்ன டெவலப் ஆகாது. ஃபர்ஸ்ட் முக்கியமானது கிரிட்டிக்கல் திங்கிங் பர்சனல் லெவல்ல. அதை விட முக்கியமானது கிளாஸ் ரூம் இஸ் சிம்பிள் ஆஃப் வாட்? சிம்பிள் ஆஃப் வாட்? ஓகே, சிம்பிள் ஆஃப் இன்டராக்ஷன். இட் இஸ் சிம்பிள் ஆஃப் ஸ்மால் சொசைட்டி. இதுக்குள்ளேயே ஐடியா இருக்கு, பவர் இருக்கு, இன்இக்வாலிட்டி இருக்கு, உமன் மென் இருக்கு, எல்லாமே இருக்கு. சொசைட்டிக்குள்ள இருக்கிறத பாக்குறத இங்க அப்படியே பார்க்கலாம். ஓகேவா? அப்போ சொசைட்டி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னா இங்க முதல்ல டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். டிரான்ஸ்ஃபார்மேஷன் எப்படி ஆகும்? என்ன பேசணும்? பவர் ஸ்ட்ரக்சர் எதிர்த்து கேள்வி கேட்கும். பவர் ஸ்ட்ரக்சர் இங்க யாரு? நான் தான். நான் ஏன் பவர் ஸ்ட்ரக்சர்? நோ, ஒன் ஆஃப் தி நாலேஜ். வெளியே போனா நான் பவர் தானே. நாலேஜ் என்கிட்ட இருக்கிறதுனால நான் மட்டும் தான் பேசுவேன், நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? பேச மாட்டீங்க. அப்போ இந்த நாலேஜ் நீ சொல்றதை விட எனக்கு டவுட் நிறைய இருக்கு, அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. நீங்க என்ன பண்ணி ஆகணும்? டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சாதான் கிளாஸ் ரூம்னா மாறும், உங்களுக்கு தவிர மாறும். அதுதான் அப்படி ஆப்போசிட் ஃபார் சிமிலர் டு சொசைட்டி. சொசைட்டி நிறைய ஆல்ரெடி இருக்கும். நீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை டிஸ்கஸ் பண்ணி வெளியே கொண்டு வரும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் தான் முக்கியமான சேஞ்ச் ஆஃப் சொசைட்டி. அது எங்க ஸ்டார்ட் பண்ணணும்? அது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? டவுட்ஸ் கேட்கறது வழியா, டிஸ்கஸ் பண்றதா? அவங்க கேட்டா பாரு, இப்படி சொன்ன பத்தியா, திருப்பி அப்படியே சொல்லு அப்படின்றது டவுட் கிடையாது பேரு. கிளாஸ் ரூம்லயே கொஸ்டின் கேட்காதவன் ஆக்சுவலா
எது கொடுங்க உங்களுக்கு தெரிஞ்சது தான். இவன் ஒர்க்கர் யாரு? அப்படியே சாஞ்சுக்கிறப்ப அப்படியே வாவ், இட்ஸ் a cute diagram. ஓனருக்கும் ஒர்க்கருக்கும் என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்கும்? ஓனர் பேசும்போது ஒர்க்கர் என்ன பண்ணுவாரு? அவன் எதாவது கேட்பார். ஓகேவா? இவருக்கு ஷோல்டர் மேல கை போட்டு நடக்க முடியுமா? எனக்கு அதை பார்த்துருக்கீங்களா? ஏன் நடக்க முடியாது? ஏன்னா அவன் கம்பெனிக்கு வந்தானே லாபமே தரான், பண்ணலாம் தானே, ஏன் பண்ண முடியல? இல்ல இவனுக்கு சொல்லி தரல. ஓகேவா? அவன் சுப்பீரியர் தான். எஸ், ரெண்டு ஒன்று தான். இந்த சுப்பீரியர் வந்து இவனோட ஸ்பீச் என்ன பண்ணிட்டாங்க? கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. எப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க? யார் மேல? நீ தோல் மேல போடலாம், செப்பலை தூக்கி போடலாம், அது எதவா பண்ணலாம். ஓகே, இந்த இன்டராக்ஷன் பிரேக் ஆகுறது எப்ப ஆரம்பிக்குன்னா, கிளாஸ் ரூம்ல யாரு செமஸ்டராங்க டீச்சர் எதிர்த்து கேள்வி கேட்கறாங்களோ அதுதான் ஃபர்ஸ்ட் ரெவல்யூஷன். டீச்சர் டம்மி பீஸ், அவனுக்கு ஒண்ணுமே இருக்காது, நாலேஜ் மட்டும் தான். நீங்க அவனையே பிரேக் பண்ணி அவன்கிட்டே செலக்ட் ஆக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, எத்தனை வருஷம் ஸ்கூல்ல படிக்கிறீங்க? 12 இயர்ஸ் ஸ்கூல், காலேஜ்ல ஒரு 4 இயர்ஸ், அரியர் இருந்துச்சுன்னா ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ். அதுக்கு என்ன சொன்னப்பா நீயே அவனுக்கு என்ன சொன்னப்பா நானு? ஸோ பீயிங் சைலண்ட், அப்ப கடைசி என்ன பண்ணுவீங்க? ஆபீஸ் போனாலும் சைலண்டா போயிடுவீங்க. அந்த சைலன்ஸ்லாம் கடைசி எங்க போய் காட்டுவீங்க? வைஃப் கிட்ட காட்டுவீங்க. ஓகேவா? அந்த ஃபுல் ஆப்ரேஷனும் எங்க போயினா வீட்டுல போய் செம்ம அடி விடும். அம்மா கிட்ட விடும், தங்கச்சிட்ட விடும், வைஃப் தான் அதிகமான. ஓகேவா? அப்ப இந்த ஆப்ரேஷனை என்ன பண்ணணும்? நம்ம ரிமூவ் பண்றது டிஸ்கஷன்ல தான் இருக்கு, அவனோட ஸ்பீச் தான் இருக்கு. சின்ன டவுட்டா அதை நான் ஒரு பெரிய ஒரு லெவல் பண்ணிட்டு இருக்கும்போது தான் இதை உடைச்சு கேட்கல. அவர் என்ன கொஸ்டின் நான் திருப்பி சொல்றேன், என்ன கேட்டது ஒண்ணுமே கேட்கல. ஒர்க்கருக்கு எப்போதுமே தன்னோட வேலை போயிட்டு பயம், கிளாஸ் ரூம்ல எப்போதுமே வெளியே பயம், கரெக்டா மார்க் குறைச்சிருவாங்கன்ற பயம். பட் ஆக்சுவலா கிளாஸ் ரூம் விட்டு இந்த ஒர்க்கருக்கு வந்து எப்போதுமே டிமாண்ட் இருக்கும். ஓகே, எந்த கம்பெனி வேணா போறதுக்கு அவனுக்கு ஒரே ஒரு கம்பெனி தான். இந்த ஒர்க்கர் நினைச்சா எத்தனை மணி நேரத்துல ஒர்க் பண்ண முடியும்? ஒர்க் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. இவன் தான் வந்து எல்லா கம்பெனியோட லேபர்னு அவனுக்கு தெரியணும். அதுக்கு பேர் தான் வந்து கிளாஸ் கான்சியஸ்னஸ். என்ன கான்சியஸ்னஸ்? எஸ். இப்போ அவருக்கு கான்சியஸ்னஸ் என்ன கான்சியஸ்னஸ்னா கேபிட்டலிஸ்ட் கான்சியஸ்னஸ். அவர்கிட்ட தான் ஒர்க் பண்றோம், இந்த கம்பெனி விட்டா நம்ம ஒண்ணுமே கிடைக்காது, நம்ம லைஃபே போயிடுச்சு. அவன் கான்சியஸ்ல வாழ்றதுனால அவனை கேள்வி கேட்க முடியல. உன்னோட கிளாஸ் என்ன, உன்னோட எக்கனாமிக் கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு நீ வந்து அவன் தெரிஞ்சுட்டானா ஆட்டோமேட்டிக்கா அவன் என்ன பண்ணுவான்? அமைதியா இருப்பான். கேள்விக்கு போனா இல்லையோ அவனுக்கு தேவையானதை கேட்டு வாங்கிப்பான். ஓகேவா? ஸோ ஆஃபீஸ்லயும் சரி, இண்டஸ்ட்ரியும் சரி, கிளாஸ் ரூம்லயுமே முக்காவாசி பேர் இருக்காங்க பேசிவா இருக்காங்க. என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுக்கிட்டே லைஃப் இப்போ முக்காவாசி பேர் போயிடுது. ஓகேவா? அவ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? டவுட் கேட்கணும், எதையாவது பேசணும், எதையாவது பண்ணிட்டு இருக்கணும். ஓகேவா? ஆக்டிவா இருக்கணும். டீச்சரோட ஆக்டிவ் குறைச்சிக்கிட்டு ஸ்டூடெண்ட் ஆக்டிவ் அதிகமாக்கணும். யூபிஎஸ்ல முடியுமான்னு தெரியல, பட் இதுதான் ரியல் லைஃப்ல. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரூம்ல பேச ஃபர்ஸ்ட் ஒரு கான்ஃபிடன்ட் வருமா? நம்ம எதை வேணா கேட்க முடியுது, நம்ம டவுட்ல ஆன்சர் பண்றாங்க, அது ஒண்ணு. லாங்குவேஜ் அதிகமாகும், நம்ம நிறைய யோசிக்கிறோம் போல அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்னஸ் இருக்குல்ல. அப்ப என்ன பண்ணுவோம்னா வெளியே போனா கேட்கற தைரியம் வரும். நம்ம பேசினா கரெக்டா இருக்கணும் ஒரு தைரியம் இருக்குல்ல. அந்த தைரியம் கிளாஸ் ரூம் வளர்த்துக்க முடியும். பட் டீச்சர் என்ன பண்ணுவாங்க? இப்ப இருக்க டீச்சர் எப்படி தெரியல, நாங்க படிக்கும்போது என்ன பண்ணுவாங்க? அமைதியா கவனிக்கணும். எப்படி? நான் நடத்துறது ஒரு பெரிய முக்கியமான டாபிக், அது இந்த ஃபார்முலா எக்ஸாமுக்கு வரும். அதனால என்ன பண்ணக்கூடாது? நீங்க அமைதியா கவனிச்சு வச்சுக்கணும். அப்ப உங்களுக்கு என்ன கிடைக்குது? அந்த ஃபார்முலா யாரோட ஃபார்முலா? இண்டஸ்ட்ரியல் அப்ளை பண்ண வேண்டிய ஃபார்முலாவை எழுதிட்டு போய் ஒர்க் பண்ணிடணும். வேற என்ன பண்ணக்கூடாது எதுவுமே. இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். கிளாஸ் டவுட் கேட்கறீங்க இல்லையோ ஆக்டிவா இருக்கணும். ஓகேவா? நான் பேசுறது யாருக்குமே தெரியல, யாருக்காக பேசுறேன் அப்படி கிடையாது. எனக்கு தெரிஞ்சதை நான் பேசுறேன். அதை உங்க நாளே மாத்திக்கணும். ஓகேவா? உன்னோட ஏஜ் என்ன? 19. உங்க ஏஜ் என்ன? 24. உங்க ஏஜ் என்ன? 93. சொல்லுங்க. எந்த இடத்துலயுமே டிஃப்ரெண்ட் ஏஜ் கிளாஸ் ரூம்ல உட்காரவே முடியாது. கரெக்டா? ஸ்கூல்லயும் சரி, காலேஜ்ல அது மாதிரி உட்காரவே முடியாது. ஒண்ணு ரேர் தான் யூபிஎஸ்ல சான்ஸ் கிடைக்குது. அப்படின்னு அர்த்தம் கண்டிப்பா ஒரு கண்டென்ட் நடத்தும் போது எல்லாருக்கும் புரிய வாய்ப்பே கிடையாது. ஒரே ஏஜ் இருந்தா வச்சு நினைக்க வாய்ப்பு இருக்கு, புரிய வாய்ப்பு இருக்கு. நீ 19, அவங்க 24, 21 இருக்கும் போது ஒரே கண்டென்ட் புரிய வாய்ப்பு கிடையாது. டவுட்ஸ் நிறைய வரணும். ஓகேவா? மேபி சில பேர் வந்து டீச்சருக்கு தெரியாத டவுட்ஸ் எது கேட்டு கஷ்டப்பட்டு வச்சுப்பாங்க. ஓகேவா? அதை டிகோட் பண்றதா ஸ்டூடெண்ட் வேலை. ஓகே, இவன் நீங்க கூடாது, வா இந்த முதலாளி நமக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்குறாரு, அவர் எவ்வளவு நல்லவர் அப்படி கூடாது. டிகோட் பண்ணணும். ஓகேவா? என்கிட்ட பண்ணக்கூடாது. ஓகே, வெரி குட். ஷால் வி ஸ்டார்ட்? அவ்வளவுதான் போச்சு. ஸோ இது வரைக்கும் என்ன பாயிண்ட் தெரிஞ்சிருக்கோம் நாம? ரஷ்யா வந்து தன்னோட எக்கனாமிக்கல் ட்ரேட் பாலிசியை மாத்தி இருக்கு. டுவர்ட்ஸ் வெஸ்டர்ன் சைடு போறதை விட்டுட்டு டுவர்ட்ஸ் ஏஷியா சைடு பண்ணுது, ரீஃபோக்கஸ் பண்ணுது. என்ன ரீசன்? 2 ரீசன். ஃபியூச்சர்ல வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எக்கனாமிக் கிரைசிஸ் வரும், ஒரு ரீசன். ரெண்டாவது முக்கியமான ரீசன், ரஷ்யா உக்ரைன் வாரப்போ எல்லாரும் என்ன பண்ணாங்க? ரஷ்யா கூட ட்ரேட் பண்ணக்கூடாது சொன்னாங்க. திரும்ப உங்களுக்கு சொன்னது தெரியும். நான் கேட்டு ரஷ்யா யார் கூட வார் பண்ணிட்டு இருக்கு? உக்ரைன் கூட. உக்ரைன் யாரோட ஃப்ரெண்டு? யூரோப்போட ஃப்ரெண்டு. இவங்க கூட சண்டை போட்டா என்ன பண்ண மாட்டேன், நீ ட்ரேட் பண்றல எல்லாத்தையும் என்ன பண்ணுவேன்? ஸ்டாப் பண்றேன். இதுக்கு பேர் என்னது? எக்கனாமிக் சாங்ஷன். எக்கனாமிக் சாங்ஷன் ரஷ்யா மேல போட்டாங்க. ரஷ்யா என்ன யோசிக்குது? ஓகே, ஃபியூச்சர்ல இதே மாதிரி மறுபடியும் போடுவாங்க, அப்ப இவங்க கிட்ட ட்ரேட் வைக்கிறத ஆல்டர்னேட்டிவா மாத்தணும். யார் பிளான் பண்றாங்க? ரஷ்யா பிளான் பண்றாங்க. ஓகே ஓகே, இவங்க கூட ட்ரேட் பண்ணக்கூடாதுன்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து இந்தியா கூட ஏன் ட்ரேட் பண்ண ஆசைப்படுறாங்க? அதை யோசிச்சு யாரும் சொல்ல பார்க்கலாம். ஒரு ஆள் சொல்லுங்க, நீ சொல்லி ட்ரை பண்ணு. இந்த இதை கூட கேட்டிருக்காதுல்ல நீப்பா. கொஸ்டின் புரிஞ்சா? யூரோப் கூட ட்ரேட் பண்ண
தேவையில்லை. பட் இந்தியா சூஸ் பண்றாங்க ரஷ்யா, என்ன காரணம்? சூப்பர். இந்தியாவோட ஜிடிபி சூப்பரா இம்ப்ரூவ் ஆகிறதுனால நிறைய பொருள் வாங்குவாங்க நம்ம கிட்ட இருந்து. ஓகே, ஃபர்ஸ்ட் இது புரிஞ்சா? ரஷ்யா நிறைய பொருள் எக்ஸ்போர்ட் பண்ணுது, ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணுறது அவன் தான். ஓகேவா? அப்ப அந்த ஆயில்லாம் அப்படி தேங்கி இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? அங்க ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாயிடும். ப்ரொடக்ஷன் கம்மியாச்சுன்னா எம்ப்ளாய்மெண்ட் இருக்காது, கிரைஸ் ஆகும். அப்ப அந்த எல்லா ப்ரொடக்ஷனையும் வேற கண்ட்ரி டைவர்ட் பண்ணணும். இந்தியாவை ஏன் சூஸ் பண்றான்? ஒரு ஆளா நீங்க சொல்லிட்டான். என்ன சொன்னா? இந்தியா ஜிடிபி வேற லெவல். நீங்க சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகிடும். யாரு? இந்தியா இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆயிடும். சேம் ஜிடிபி, டெவலப்மெண்ட், growth. ஓகே, நீ எல்லாமே அதே ட்ரேடு, இது ஜிடிபி. ஏன் பாலிடிக்ஸ்ல வர மாட்டேங்கிறீங்க? இப்போ சீப்பா ஆயில் தரது இந்தியாவுக்குலாம் என்ன ரீசன்னா, உலகத்திலே இந்தியா யூஸ் யூனிக். என்ன யூனிக்? அவன் ஒரு ஆள் கூட சப்போர்ட் இருக்காது. எனக்கு யூஎஸ்ஏ தான், இல்ல எனக்கு சைனா தான், ரஷ்யா என்ன பண்ண மாட்டாங்க. ஒரு ஆள் கூட எப்போதுமே ட்ரேட் வச்சுக்க மாட்டாங்க. ஸோ இவன் கூட ட்ரேட் பண்ணா லாங் டர்ம் என்ன பண்ணலாம்? எக்ஸாம்பிள், நீ இந்த கண்ட்ரி அடிச்சுட்ட, நான் கூட ட்ரேட் பண்ண மாட்டேன் சொல்ல மாட்டான். ஏன்னா உலகம் முழுக்க எத்தனை வாரம் வந்தாலும் இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? எக்கனாமி இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ உன்னதான் நீ தான் எனக்கு யாரு மை டெஸ்டினேஷன் பாயிண்ட் சொல்லிட்டு ரஷ்யா என்ன பண்றான்? எல்லாத்தையும் இருக்கிறான். என்ன இருக்கிறான்? ஆயில், சன்ஃபிளவர் ஆயில், எல்லாமே சன்ஃபிளவர் ஆயில் தான் வாங்குறோம், ஃபெர்டிலைசர்ஸ் இல்லை வாங்குறோம். ஓகேவா? பட் இந்த எக்கனாமிக் ட்ரேட் வந்து நமக்கு இந்தியாவுக்கு பூஸ்டிங்கா இருந்தாலும் நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. அது ரெண்டு சேலஞ்சஸ் தான் இன்னைக்கு ஆர்டிகல் சென்டர் பேஜ் எடுத்து பாருங்களேன். ரஷ்யா வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கூட ட்ரேட் வச்சிருந்துச்சுல, அது நெகட்டிவா பாசிட்டிவா? ஏன் நெகட்டிவ்? அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அது 2007 முடிவு பண்ணது. 2007 என்ன முடிவு பண்ணாங்கன்னா, ஓகே யூரோப் வேணா முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ 2022 முடிவு பண்ணிருக்காங்கன்னா, எப்போ வேணா பொலிட்டிக்கலா நம்ம என்ன பண்ணுவாங்க? கேன்சல் பண்றோம் தெரிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கூட ட்ரேட் பண்றது நெகட்டிவ் தானே. அந்த லைன் எப்படி இருக்கீங்க? யாரா சொல்லுங்க. ரஷ்யாஸ் எக்கனாமிக் இன்டர் டிபெண்டன்ஸ் வித் தி வெஸ்ட். இதான் டாபிக். மீனிங் புரிஞ்சா? ரஷ்யாஸ் எக்கனாமிக் இன்டர் டிபெண்டன்ஸ் அர்த்தம். இன்டர் டிபெண்டன்ஸ், எஸ், டிபெண்டா இருக்கிறது யாரு கூட? வெஸ்ட் கூட. இப்ப பேசுனதை வச்சுக்கிட்டு எனக்கு டேர்ம் சொல்லுங்க. ஓகே, இந்த ரஷ்யா இந்தியா ட்ரேடுக்கு நடுவுல ரெண்டு பேருமே லாபம் தானே. ரஷ்யாவுக்கு ஒரு ஐடியா இருக்கு, இந்தியாவுக்கு ஒரு ஐடியா இருக்குல்ல, அது எந்த ஐடியான்னு சொல்லுங்க. மீனிங் புரிஞ்சா? இவன் ரஷ்யா, இவன் இந்தியா, ரெண்டு பேரும் ட்ரேட் பண்றாங்களா? இவன் ட்ரேட் பண்றதுக்கு மெயின் ரீசன் என்ன? அதாவது எல்லா ஆயிலும் எடுத்துக்கோ, யாருக்கு? நீ கம்மி காசுல தரேன், எடுத்துக்கோ தரான்ல. என்ன ரீசன் தரான்? அந்த கதையெல்லாம் பார்த்தாச்சுப்பா. அதுக்கு ஒரு டேர்ம் சொல்லுங்க எழுதுறதுக்கு எக்ஸாம்ல. ரஷ்யா வந்து இந்தியாவுக்கு ட்ரேட் பண்றதுக்கான ரீசன் வந்து இதுக்காக ஒரு டேர்ம் சொல்லுங்க. சொல்லுப்பா. லாங் டேர்ம். வெரி குட், முக்காவாசி கரெக்ட். இன்னும் கொஞ்சம் இந்த ட்ரேடு வெஸ்ட் கூட தப்பாச்சுல, அது எக்கனாமிக் கிளாப்ஸா பொலிட்டிக்கல் கிளாப்ஸா? பொலிட்டிக்கல் தானே. புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்படியே முடிக்கிறீங்க. புரிஞ்சா சொன்னாதான் தெரியும். கொஸ்டின் புரிஞ்சுதா? என்ன சொன்னேன்? ஸ்டாப் பண்ணதுக்கு காரணம் எக்கனாமிக் ரீசன் கிடையாது, பொலிட்டிக்கல். அப்போ இவன் மெயின் அஜெண்டா என்னன்னா, எனக்கு யாருமே பொலிட்டிக்கலா ஸ்டெபிலிட்டியா இருக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டிக்கு ஒரு ஆள் தேவை. ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாரு? இந்தியா. என்ன? ஸ்ட்ராட்டஜிக் ஆட்டோனாமி. அவன் என்ன பண்ண மாட்டான்? யாருக்கும் சேர மாட்டான், எப்பயும் இருப்பான். என்னோட பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டிக்காக லாங் டேர்மா இந்தியா எனக்கு தேவை. அப்ப அவன் என்ன கேட்டாலும் என்ன பண்ணுவான்? சீப்பா கொடுப்பேன். மிலிட்டரி கேட்டா மிலிட்டரி கொடுப்பேன், ஃபெர்டிலைசர்ஸ், வேற என்ன, ஆயில், ஹாஸ்பிட்டல் எக்யூப்மெண்ட்ஸ், அக்ரிகல்ச்சர் சம்பந்தப்பட்ட இரிகேஷன் எல்லாமே நான் தருவேன். இது ஒரே ரீசன். இதுக்கு பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி. ஓகே, உலகமே எதிர்த்தாலும் நான் அவங்க ட்ரேட் பண்ணுவேன், அவங்க பொருள் வாங்கிட்டு இருப்பேன். இந்தியா சொல்றாங்கல்ல, இந்தியா எதுக்கு? இங்க பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி முடிவு பண்ணுமா? இவன் எதுக்கு பண்றான்? எஸ், எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி. ஓகேவா? இது ரெண்டும் தான் ஓடிட்டு இருக்கு. ஸோ ரஷ்யாவோட மெயின் எய்ம் வந்து பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி, இந்தியாவோட மெயின் எய்ம் வந்து எக்கனாமிக்கெல்லாம் வளர்ந்துட்டு இருக்கோம். நமக்கு ஸ்டேபிளா ஒருத்தவன் என்ன பண்ணியாங்க? நமக்கு சீப்பா கொடுத்துருக்கோம். ஒரே ஆள் ரஷ்யா. நான் டவுட் கேட்கட்டுமா? இது எனக்கு டவுட் தான். இதுக்கு ஆன்சர் பண்ண வேண்டியது ஆதித்யன் தான். ஏன்னா ஆதித்யன் தான் ஒரு ஸ்மார்ட் யங் கண்ணு தெரியாதவன். ஓகேவா? ஆதித்யன், ரஷ்யாக்காரன் நமக்கு ஆயில் நிறைய தராங்க, இப்போ கம்மி காஸ்ட்ல நிறைய வாங்கிட்டு இருக்கோம். நிறைய வாங்கி என்ன தான் பண்ண முடியும்? ஒரு லிமிட் இருக்கும் தானே. அவன் என்ன பண்றான்? ஷார்ட் டேர்மா இந்த வாரம் நடக்கிற வரைக்கும் யாரும் ட்ரேட் பண்ண மாட்டாங்க, வாங்கிட்டே இருக்கிறான். பட் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்க முடியாது. அப்ப என்ன பண்ண முடியும்? அயர் கொஸ்டின் மாத்திர கண்டிப்பா எல்லாத்தையும் வாங்க முடியாது, வாங்கினா ஸ்டோர் பண்ண முடியாது. ஆனா வாங்கிட்டே இருக்கிறான் இன்ன வரைக்கும். அப்ப என்ன பண்றான்? எஸ், வாங்கி என்ன பண்றான்? எக்ஸ்போர்ட் பண்றான். ஓகே, ஆயில வாங்கிட்டு பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸா என்ன பண்றான்? எக்ஸ்போர்ட் பண்றான். அப்போ உள்ள இம்போர்ட் வர மாதிரி வருது, எக்ஸ்போர்ட் பண்ணி இல்ல டாலர்ஸ் என்ன பண்ணிக்கிறோம்? சம்பாரிச்சு எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி ஆகும். அந்த தான் சொன்னேன். ஓகேவா? ஃபிஸ்கல் டெபிசிட் பார்த்தோமா, பிஓபி பார்த்தோமா, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், எல்லா கண்ட்ரியும் இந்தியா என்ன பண்ணிட்டு இருக்கோம்? வாங்கிட்டு இருக்கும். எக்ஸ்போர்ட் கம்மியா இருக்கும். அந்த எக்ஸ்போர்ட் டிரைவன் எக்கனாமியா மாத்துறதுக்கு ரஷ்யாவை பயங்கர யூஸ் பண்ணிக்கலாம். யாரு? ஆயில வாங்கிட்டு பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி டாலர் அதிகமாக்கிட்டு எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராங் ஆக்குறான். அந்த எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி வரதுக்குள்ள இது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ரஷ்யா என்னென்ன பொருள் எக்ஸ்போர்ட் பண்ணுது? ஆயில், கேஸ், அப்புறம் ப்ராடக்ட் சொல்லிடுறேன். ஆயில், ஃபெர்டிலைசர், சன்ஃபிளவர் ஆயில். இது மூணு முக்கியமானது. ஒரு ஃபேக்ட் சொல்றேன். ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் ட்ரேட் பயங்கரமா போயிட்டு இருக்குன்னு ஒரு ஃபேக்ட் எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணிக்கிறது. இந்தியா எந்த கண்ட்ரி கூட நிறைய ட்ரேட் பண்ணுது? அந்த லிஸ்ட்ல 4th ரேங்க்ல யார் இருக்கா? ரஷ்யா இருக்காங்க. ரஷ்யா இஸ் நவ் இந்தியாஸ் ஏன் சொல்லுமா? ஆன்சர் பண்ண சொன்னேன். ரஷ்யா இஸ் நவ் இந்தியாஸ் 4th லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர். மத்த கண்ட்ரீஸ்னா புரியல. நம்ம கண்ட்ரியா? இல்ல, மத்த கண்ட்ரீஸ் மோஸ்ட்லி இந்தியா கூடயா? மத்த கண்ட்ரீஸ் எல்லாருக்கும் மோஸ்ட்லி வெஸ்டர்ன் சப்போர்ட் இருக்கு. இவனுக்கு மட்டும் தான் வெஸ்டர்ன் சப்போர்ட் இல்ல. சோ குளோபலே வந்து வெஸ்டர்ன் சொல்ற
ஸோ ஆதித்தன் கேட்ட கொஸ்டின் என்னப்பா அல்ல இப்போ போட்டிருக்காங்க. ஓகே, இது அவன் கேட்ட கொஸ்டின் என்னன்னா அதே மாதிரி மற்ற கண்ட்ரிஸும் ஸ்டெபிலிட்டி இந்தியா கூட பண்ணலாம் சொன்னாங்கல்ல, அதுக்கு முன்னாடி இந்த வார்த்தை முக்கியம். இது படிங்கிறாவது குளோபல் ஆர்டர். இந்த குளோபல் முழுக்க ஒவ்வொரு கண்ட்ரியும் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு யார்ட்ட கேட்கறாங்க? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. முக்காவாசி கண்ட்ரிஸ் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் சொல்றது தான் கேட்கறாங்க. ஓகே, அப்போ அவங்க ஆல்ரெடி சமயம் என்ன பண்றாங்க? வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கூட ட்ரேட் பண்ணி எல்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்தியான்றது கிடையாது, முக்கியம் கிடையாது. ஓகே, நேற்று பார்த்த ஞாபகம் இருக்கா? நேற்று அதான் இப்படியே பார்க்கல. இது வந்து நேற்று வரைக்கும் நிலைமை. ஆனா இப்போ என்ன பண்ண போறாங்கன்னா, நம்ம என்னதான் சூப்பரா ட்ரேட் பண்ணியிருந்தாலும் நம்ம எல்லாரையும் பீட் பண்ணி ஒருத்த வந்துட்டான். யார் அவன்? சைனாக்காரன். சைனா தான் வந்து குளோபல் பவர். நாம ட்ரேட் பண்றத விட ஒரு ஆள் என்ன பண்ணிட்டான்? எல்லா கண்ட்ரி பிடிச்சிட்டான். அப்ப நம்ம எல்லாரும் இன்டெரக்டா லாஸ்ட் 10 வருஷத்துல தெரிஞ்சு தெரியாமலையோ அவங்க கிட்ட பொருள் வாங்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த செயின் என்ன பண்ணி ஆகணும்? நம்ம பிரேக் பண்ணி ஆகணும். அப்ப இதுக்கு பதில் யாரும் ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கலாம், இந்தியா யூஸ் பண்ணிக்கலாம் பிளான் பண்றாங்க. ஓகே, அடுத்த 10 வருஷத்துல ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரிஸுமே இந்தியா கூட ட்ரேட் பண்றது வாய்ப்பு இருக்கு. என்ன ரீசன்? இந்தியா பிடிச்ச கிடையாது, சைனாவை காலி பண்றதுக்கு அவங்க ஊர்ல ஒரு ஆளை ரெடி பண்றாங்க. யாரு? இந்தியா. 2050 2060 மேபி இந்தியா அப்படி இருக்கலாம். எக்கனாமிக் பவர் அதிகமா இருக்கிறதுனால மறுபடியும் என்ன பண்ணுவாங்க? இவங்க கண்ட்ரோல் பண்றதுக்கு பாகிஸ்தான் கூட பெரிய முடியும். பொலிட்டிக்கல் தானே எல்லாமே, எதனா மாத்தலாம். பட் இப்போதைக்கு என்ன பண்றான்? இங்க என்ன பண்றாங்க? யூஸ் பண்ணிக்கிறாங்க. நான் எங்க ஸ்டாப் பண்ணோம்? நான் என்ன எழுதணும் அதே மேலே கிரிக்கி விட்டுட்டு சொல்லிட்டு இது மீனிங் புரியுதா தீபக்? இவன் மறைக்கிறானா? வெளிப்படா சொல்றான். இதை படிச்சு காட்டக்கூடாது. உனக்கு இங்க லாங்குவேஜ் தெரியுமா கேட்கல. மீனிங் சொல்லு. என்ன அதிகமா இருக்கு? இந்தியா என்னடா பண்ணிட்டு இருக்க? அவன் கால வச்சா விளையாட்டு இருக்காமா? நீ கீழே வந்தியா, நான் மேல வர, அப்புறம் நீ மேல வா, அப்புறம் நான் மேல வர. என்னடா குழந்தை விளையாட்டு இருக்கான் அவன்? ஏஜ் என்ன? 19 பேர் எடுத்துக்கோ. ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் நடக்கிற ட்ரேட் இருக்குல்ல, டோட்டல் வேல்யூ எவ்வளோனா 2022 3.5 பில்லியன் அளவுக்கு என்ன ஆகுது? பொருள் இங்க வருது, இங்க போகுது. கவனிமா 2 இயர்ஸ்ல என்ன ஆயிடுச்சு? அதான் எழுதிருக்கனே. அது திரும்பி சொல்றது என்ன? டபுள் மடங்கு மேல மேல அப்படி பேசினா ஒரு ஜாலி. டபுள் அதிகமாயிடுச்சு. ஓகேவா? எஸ், கொஞ்சம் நான் உயிரோட இருக்க மாட்டேன். இப்போ அடுத்த ஒரு 6 வருஷத்துல 7.5 பில்லியனை வந்து $100 பில்லியன் மாத்தணும் அப்படின்னு அர்த்தம். எந்த கண்ட்ரியுமே தேவை கிடையாதுன்னு அர்த்தம். அவங்க கூட இவ்வளவு ட்ரேட் பண்றது தான் நம்ம டார்கெட். பட் இதை அச்சீவ் பண்ண முடியுமா, அச்சீவ் பண்ண முடியாதா? இதுக்கு என்னென்ன சேலஞ்சஸ், சில பாயிண்ட்ஸ் இருக்காங்க, அதை எடுத்து பார்க்க போறோம். ஓகே, இது வரைக்கும் என்ன பாயிண்ட்ஸ்ல பார்த்தோம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட், ரஷ்யா நீட்ஸ் பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி, இந்தியா நீட்ஸ் எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி. இந்தியா ட்ரைஸ் டு இம்போர்ட் ஃப்ரம் அண்ட் தென் எக்ஸ்போர்ட் டு ஃபார் தேர் எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி. அதுக்கு ஒரு ஃபேக்ட் தான் இவங்களோட டார்கெட். ஓகே, இப்போ நீங்களா ட்ரை பண்ணுங்க. ரெண்டு கண்ட்ரியும் ட்ரேட் பண்ணும்போது நெகட்டிவ் என்ன சொல்லலாம்? காவியா நீங்க சொல்லுங்க. நான் இவங்க ட்ரேட் பண்றேன், இவன் எங்க ட்ரேட் பண்றான். ரெண்டு கண்ட்ரி மட்டும் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தா நெகட்டிவ் என்ன? இப்போ நான் கேட்கற கொஸ்டின் வந்து நம்மளுக்குள்ளேயே பிரச்சனை வரும். நம்மளுக்குள்ளே பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. என்ன பிரச்சனை? இவன் என்னதான் ட்ரேட் பண்ணாலும் இவனுக்கு என்ன? அவன் கண்ட்ரி. ஏன் ட்ரேட் என்ன? என் கண்ட்ரி. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து உங்ககிட்ட ஒரு தேவை இருந்தா மட்டும் தான் அந்த பொருள் வாங்க முடியும். எனக்கு உங்க பொருள் தேவையில்லைன்னா, இப்போ ஆயில் எனக்கு தேவை இருக்கு, ட்ரேட் பண்றேன். ஓகேவா? நான் டார்கெட் எல்லாம் போடுறோம் 100 பில்லியனா, 100 பில்லியன் அளவுக்கு ஒரே பொருள் வாங்கிட்டு இருக்க முடியுமா? ஆயில், ஃபெர்டிலைசர் வாங்க முடியாது. பொருளை டைவர்ஸ் பண்ணணும், டைவர்ஸ்ஃபைட் ஆக்கணும் ட்ரேட். அப்போ டைவர்ஸ்ஃபைட் ஆக்கணும்னா எனக்கு நிறைய நீடு தேவைப்படும்ல, அந்த நீட்ல போட்டி வரலாம் தானே. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வார்த்தை எழுதுறேன் தீபக், மீன் சொல்லு. டெக்னாலஜிக்கல் நேஷனலிசம் ரஷ்யாவோடது. அதாவது முடிஞ்ச அளவுக்கு எல்லா டெக்னாலஜியும் எல்லா பொருளையும் என் ஊர்ல நானே தான் பொருள் உற்பத்தி பண்ணுவேன், நானே ப்ரொடியூஸ் பண்ணுவேன். நான் ப்ரொடியூஸ் பண்ண பண்ணுவேன், எக்ஸ்போர்ட் மட்டும் தான் பண்ணுவேன். அது அவனோட குறிக்கோள். மோடியோட மெயின் எய்ம் என்ன? மோடியோட மெயின் எய்ம் என்ன? மேக் இன் இந்தியா. ஓகேவா? எங்களோட மெயின் எய்ம் என்னன்னா, நாங்களும் என்ன பண்ணுவோம்? எங்க ஊர்லயே ப்ரொடியூஸ் பண்ணுவோம், நாங்களே அசம்பிள் பண்ணுவோம், எக்ஸ்போர்ட் தான் பண்ணுவோம். இப்போ நீ எக்ஸ்போர்ட் பண்ண ஆசைப்படுற, அவனும் எக்ஸ்போர்ட் பண்ண ஆசைப்படுறான். இப்போதைக்கு ஆயில வாங்கியாச்சு. லாங் டேர்மான 2000 வரைக்கும் போட்டீங்கன்னா ரெண்டு பேருமே எக்ஸ்போர்ட் ஆரம்பிச்சாங்கன்னா யாருக்கு என்ன ஆகும்? கிளாஷ் ஆகும்ல. இந்த கான்ஃபிளிக்ட் எப்படி சரி பண்றது தான் அடுத்த பாயிண்ட். ஓகே, ஸோ டெக்னாலஜிக்கல் நேஷனலிசம் வெர்சஸ் மேக் இன் இந்தியா. இந்த பாயிண்ட் புரிஞ்சா தீபக்? ஆமா, இப்போதைக்கு அதிகம் பொருளை யார் வாங்கிட்டு இருக்கா? இந்தியா வாங்கிட்டு இருக்கு. இந்த டிராயிங் பண்ணி புரியுதா? இப்போதைக்கு பிரசென்டா ரஷ்யாக்காரன் என்ன பண்றான்? அதிகமா இந்தியாவுக்கு அனுப்பிட்டு இருக்கான். ஓகேவா? இந்தியாவுக்கு ரஷ்யாவுக்கு தேவையான பொருளை அனுப்புற மாதிரி மேக்ஸிமம் எதுவுமே இல்லை. ஓகேவா? அவன் வாங்கி கொடுக்குற பொருளை ரெடி பண்ணி என்ன பண்ணிருக்கோம், அது டெம்பரரி தான். பட் நாம என்ன பண்ணி ஆகணும்? அவனுக்கு ஏதாவது எக்ஸ்போர்ட் பண்ணி ஆகணும் நிறைய பொருள். அதுக்கு ஐடியா சொல்லுங்கன்னு சொல்றாங்க. நீங்க ஆளுக்கு ஐடியா சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? கார் பார்ட்ஸ். வேற நீங்க லாஸ்ட் கிளாஸ் கம்பேர் பண்ணீங்கன்னா சூப்பர் ஆன்சர் பண்ணலாம். லாஸ்ட் லிட்டரல் மிக்ஸ் பண்ணலாம். எலக்ட்ரானிக்ஸ் டாபிக் சொல்றீங்க. முக்கியமான கோர் இஷ்யூ லாஸ்ட் டைம் என்ன பார்த்தோம்? இந்தியாவால ரஷ்யாவுக்கு ஏற்ற மாதிரி எல்லா பொருளும் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாத மெயின் ரீசன் என்னன்னா, இந்தியாவில் வந்து என்ன மாதிரி growth இருக்கு? பிக் பிசினஸ் growth ஸ்மாலா? அதாவது இந்தியாவோட எக்கனாமிக்கல் டிரைவர் யாருன்னா பெரிய கம்பெனிஸ் என்ன ப்ரொடியூஸ் பண்றாங்களோ அந்த பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணி தான் லாபம் வச்சிருக்கும். பெரிய கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க? ஒரு பொருளை நிறைய உற்பத்தி பண்ணுவாங்க. அப்ப என்ன இருக்காது? டைவர்சிட்டி இருக்காது. ஒரு 10 கம்பெனி 10 காரை உற்பத்தி பண்ணும், 10 மொபைல் உற்பத்தி பண்ணும். ஓகேவா? அப்போ இந்த சிஸ்டம் மாத்தணும். இந்தியாவில் ஸ்மால் ஸ்கேல் இருக்காங்களா, எம்எஸ்எம்இஸ் தான் என்ன பண்ணுவாங்க? ஒவ்வொரு குட்டி குட்டி இண்டஸ்ட்ரீஸும் மக்களுக்கு என்ன தேவையோ அப்படி உருவாக்குவாங்க. இவங்களை என்கரேஜ் பண்ணி நிறைய ப்ரொடக்ஷன் அதிகமாக்கினா ரஷ்யாவுக்கு தேவை நிறைய பொருள் பண்ண முடியும். அப்போ லாங் டேர்ம்ல ரஷ்யா கூட எக்கனாமிக்கல் ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா எம்எஸ்எம்இ ஸ்ட்ராங்கா மட்டும் தான் முடியும். மீனிங் புரிச்சா தீபக்? நம்ம எக்ஸ்போர்ட்
எக்ஸ்போர்ட் அதிகமாக பண்ணி ஆகணும். அதுக்கு ஒரே சொல்யூஷன் எம்எஸ்எம்இஸோட ப்ரொடக்ஷன் அதிகமாக்கி டைவர்சிஃபை பண்ணும். ஓகேவா? இப்போ அடுத்த கட்ட வச்சுக்கலாம். இப்போ எம்எஸ்எம்இஸ் என்ன முடிஞ்சு அவனுக்கு குட்டிபிடி இண்டஸ்ட்ரீஸ். இந்த குட்டிபிடி இண்டஸ்ட்ரி என்ன பண்ணுவாங்க? பெருசாக உற்பத்தி பண்ண மாட்டாங்க. நிறைய நீட்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ எம்எஸ்எம்இஸ் நிறைய பொருள் உற்பத்தி பண்ணி வச்சுக்கலாம். அப்படி உற்பத்தி பண்ணாலுமே ரஷ்யா கூட ஈஸியாக எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு மெக்கானிசம் ஸ்ட்ராங் இல்லை. இப்போ அடுத்த லெவல் அதை சரி பண்ணணும். ஓகே, அதை சொல்றேன். இப்போ எம்எஸ்எம்இஸ் ப்ரொடக்ஷன் அதிகமாயிடுச்சு. ப்ரொடக்ஷன் அதிகமானாலும் இவங்க ட்ரேட் பண்றதுல நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. 4 பாயிண்ட் சொல்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பொருள் இங்க இருந்து பேக் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு அங்க வித்து எவ்வளவு காசு ஆகுறது ஒரு மெக்கானிசம் இருக்குல்ல. ரஷ்யா கூட எம்எஸ்எம்இஸ் எப்படி ட்ரேட் பண்ணுன்ற மெக்கானிசம் என்ன பண்ணலாம் நம்ம உருவாக்கல. ஃபர்ஸ்ட் சேலஞ்சஸ். ஓகேவா? என்ன உருவாக்கல? ட்ரேடிங் மெக்கானிசம் பிட்வீன் எம்எஸ்எம்இ இந்தியாஸ் எம்எஸ்எம்இ அண்ட் ரஷ்யா. அந்த ட்ரேடிங் மெக்கானிசம் என்னலாம் வரலாம்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நாம அங்க போயிட்டு காசு தரோம்ல, இல்ல நாம அவனுக்கு காசு தரோம்ல, அந்த பேமெண்ட் மெக்கானிசம் இல்ல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மீனிங் புரிஞ்சா? there is no stable payment mechanism between two countries. அப்ப என்ன பண்ணணும்? ஐடியா கொடுங்க. இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவுல தீபக் ஸ்டேபிள் மெக்கானிசம் இல்ல. இதுல பேமெண்ட்ல என்ன பண்ணலாம்? டிஜிட்டல் ஆகினாலும் ஓகே, ரெண்டு பண்ணலாம். ஒன்னு, ரஷ்யா பேங்க்ஸ் எல்லாரையும் இந்தியாவுக்குள்ள ஒரு பிரான்ச் பண்ண சொல்லலாம். ஒன்னு. ரெண்டாவது, அவரோட பேமெண்ட் சிஸ்டம் இருக்கு, டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டம், அதை இந்தியாவுக்குள்ள இன்டெகிரேட் பண்ணணும். நம்ம பேமெண்ட் சிஸ்டத்தை யூபிஐ வந்து இன்டெகிரேட் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சோ பேமெண்ட் சிஸ்டத்தை அப்டேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆதித்தன், there is no stable payment mechanism. அதுக்கு என்ன பண்ணணும்? ரஷ்யாவோட பேங்கை இங்க இன்வெஸ்ட் பண்ணணும், இன்டெகிரேட்டிங் தி யூபிஐ மெக்கானிசம்ஸ். ரெண்டு பேருமே என்ன ஆசைப்படுறாங்க? எக்ஸ்போர்ட் ஆசைப்படுறாங்க. அப்ப அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன? எல்லாருமே அப்படி வச்சுக்கலாம், எல்லாருமே ப்ரொடியூஸ் பண்ண ஆசைப்படுறாங்க. ஓகே, அப்போ நம்ம கண்ட்ரிஸ் அங்க போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம், அவங்க கண்ட்ரிஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். கம்பெனி ஆரம்பிச்சு ப்ரொடியூஸ் பண்ணா லாபம் வரும். ஓகே, ரெண்டாவது முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான மெக்கானிசமும் இல்ல, அதை ரெடி பண்ணணும். செகண்ட் பாயிண்ட் தெரியல. நாலு பாத்துட்டீங்களா? டாப் 4 சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சைனாவா? ஃபர்ஸ்ட் யூஎஸ்ஏ. क्वेश्चन அது டாப் ட்ரேடிங் கண்ட்ரிஸ் வித் இந்தியா. எதுடா பார்த்தா? சைனா, யூஎஸ், யுஏஇ, ரஷ்யா, அப்புறம் சிங்கப்பூர், கொரியா, இந்தோனேஷியா. கண்டினியூ பண்ணலாமா? ஏன் ஸ்டாப் பண்ணும்? போத் லேக் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொடெக்ஷன் அக்ரிமெண்ட். நம்ம இந்தியன் கம்பெனி அங்க போய் இன்வெஸ்ட் பண்ண ஆசைப்படுதுன்னா அவங்களை சேஃப்கார்ட் பண்றதுக்கு இந்த அக்ரிமெண்ட் கிடையாது. தே லேக் ஆன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொடெக்ஷன் அக்ரிமெண்ட். ஒருவேளை எம்எஸ்எம்இஸ் போய் ட்ரேட் பண்றாங்க வச்சுக்கலாம். ட்ரேட் பண்ணும்போது பிரச்சனை வந்துச்சுன்னா சரி பண்றதுக்கு சொல்லுவாங்களே ஆர்பிட்ரேஷன். ரெண்டு பேருக்கு நடுவில் பிரச்சனை வருதுன்னா அதை சரி பண்ணி தீர்க்கிறதுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க, ரூல்ஸ் பேசுறது. அது பேர் அது ஆர்பிட்ரேஷன். அது இல்ல, அதையும் உருவாக்கணும். there is no clear arbitration system. ARBITRATION. இல்ல அம்பாசிடர் கிடையாது. அம்பாசிடர்ன்றவங்க இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. அதாவது ரெண்டு கம்பெனிக்கு நடுவுல, ரெண்டு இண்டஸ்ட்ரிக்கு நடுவுல டிஸ்பியூட் வச்சுக்கலாம். பிரச்சனை இருக்கு, ரூல்ஸ் பிரச்சனை. நீ காசு தரணும் அப்படின்னா அந்த டிஸ்பியூட்டை சரி பண்றதுக்கு லாயரை போடுவாங்க, லா படிச்சவங்க, ஆர்பிட்ரேஷன் லா படிச்சிருப்பாங்க. அந்த ஆர்பிட்ரேஷன் சிஸ்டம் வந்து மெக்கானிசம் ரெண்டு பேருக்கு இல்ல, அதை இம்ப்ரூவ் பண்ணும். எஸ், ஆர்பிட்ரேஷன். ARBITRATION. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நம்ம உற்பத்தி பண்ற பொருள்லாம் மற்ற கண்ட்ரி எப்படி போகுது? எந்த வழியில போகுது? ஷிப்ல. ஒரு ஆள் எடுத்து போறான்ல, அது எடுத்து போறதுக்கு ஒரு ஆள் யூனிக்கா ரஷ்யாவுக்கு ட்ரேட் பண்ண யாரும் இல்ல, அதையும் ரெடி பண்ணணும். they don't have any single logistical operator. பொருளை எடுத்துட்டு போறதுக்கான ஒரு லாஜிஸ்டிக்கல் ஆபரேட்டர் இல்ல. ஃபர்ஸ்ட் நம்ம எங்க ஸ்டார்ட் பண்ணோம்? ரஷ்யா வந்து இந்தியாவுக்கு ஒரு டைவர்ட் ஆயிடுச்சு. ஏன் டைவர்ட் ஆயிடுச்சு? பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டிக்கு. அதனால என்ன பண்ணுது? அதிகமா எக்ஸ்போர்ட் பண்ணுது. அந்த எக்ஸ்போர்ட்ல ஒரு சேச்சுரேஷன் வந்துடும். என்ன ரீசன்? ரெண்டு பேருமே வந்து இந்தியா எல்லா டைம் வாங்கிட்டு இருக்காது, இந்தியாவுக்கு மேக் இன் இந்தியா பிளான் இருக்கு, ரெண்டு பேரும் ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். அப்போ ரஷ்யா விட அதிகமா இந்தியா எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா எம்எஸ்எம்எஸ் இம்ப்ரூவ் பண்ணணும். எம்எஸ்எம் இம்ப்ரூவ் பண்ணாலும் மெக்கானிசம் நிறைய இல்ல, அது இப்போ ஸ்டார்ட் பண்ணணும். என்ன மெக்கானிசம்? பேங்கிங் சிஸ்டம் ரெடி பண்ணணும், பேமெண்ட் மெக்கானிசம், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொடெக்ஷன் மெஷர்ஸ், ஆர்பிட்ரேஷன் சிஸ்டம், சிங்கிள் லாஜிஸ்டிக்கல் ஆபரேஷன். இது எல்லாமே இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது ஃபியூச்சர். சோ இந்தியா ரஷ்யா ரிலேஷன்ஷிப்ல எம்எஸ்எம்இஸ் ஓட பாயிண்ட் எழுதணும். அடுத்தது வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு. வாட் ஆர் தி ஃபியூச்சர் ஸ்கோப்ஸ்? எந்தெந்த ஏரியாஸ்லாம் ரஷ்யா கிட்ட ஹெல்ப் வாங்கிக்கலாம், நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்? லாஸ்ட் பாயிண்ட் டெக்னாலஜிக்கல் டிரான்ஸ்ஃபர் இன்னும் பண்ணல. டெக்னாலஜிக்கல் டிரான்ஸ்ஃபர் ஸ்ட்ராங் பண்ணணும். ஓகே, சரி, இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இல்ல எந்த விஷயத்துல ரஷ்யாவோட ஸ்ட்ராங்கா இருக்கும்? ஆயில், அப்புறம் மிலிட்டரி. அதாவது டெக்னாலஜிக்கல் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். யார் கூட? அதாவது ரஷ்யா ஒரு டெக்னாலஜிக்கல் நாலேஜ் அதிகமாக கெயின் பண்ணிக்கணும். எதுல கெயின் பண்ணிக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி 2 வருஷத்துக்கு கெயின் பண்ணியாச்சு. எதுல? மிலிட்டரி டெக்னாலஜில நாலேஜ் வாங்கியாச்சு. ஒன்னு. ரெண்டாவது என்னது? நியூக்ளியர் டெக்னாலஜி. ஓகே, நியூக்ளியர் டெக்னாலஜி ஸ்ட்ராங். நியூக்ளியர் டெக்னாலஜி நாலேஜையும் மிலிட்டரி டெக்னாலஜி வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல இன்னும் சில டெக்னாலஜிலாம் இருக்கு. பவர் பிளான்ஸ், ரிஃபைனரிஸ், இதெல்லாம் ஃபியூச்சர் ஸ்கோப். மைனிங். எக்ஸாம்ல எந்த கண்ட்ரி கேட்டாலும் சரி, இந்தியா ரஷ்யா, இந்தியா சைனா, இந்தியா யூஎஸ்ஏ அக்ரிமெண்ட் எப்படி சரி ரிலேஷன் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா இப்போ சொல்ல போற பாயிண்ட் எல்லாத்துலயுமே இருக்கலாம். ஸ்டெம் அப்ரோச், STEM, அதாவது சயின்ஸ்லயும் எஜுகேஷன்லயும் கோஆபரேஷன் பண்ணணும். சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ், இந்த 4 டிசிப்ளின்லயும் 2 கண்ட்ரீஸும் சேர்ந்து ரிசர்ச் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ரஷ்யா கூட டெக்னாலஜிக்கல் டிரான்ஸ்ஃபர் இதெல்லாம். அதுல வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா சொல்லணும்னா அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி, கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட், ரயில் ரோட்ஸ், மெடிக்கல் டிவைசஸ், இந்த இடத்துலயுமே டெக்னாலஜிக்கல் டிரான்ஸ்ஃபர் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்க முடியும். யாரு? அடுத்த கொஸ்டின் போயாச்சு. இந்த கொஸ்டின் மிலிட்டரி யார் கூட அதிகமாக வாங்குறோம்? ஃபர்ஸ்ட் ரஷ்யா, பிரான்ஸ். அதுக்கு முன்னாடி இன்னொரு கொஸ்டின் இருக்கு, அது முடிக்காம இது வந்தா நான் லீடரா போயிட்டு இருக்கு. ஸ்டெம் வேணாம், அப்புறம் போலாம். நீங்க எல்லாம் உன்னால தான் டே. ரஷ்யா கூட நிறைய விஷயங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணணுமா? என்ன பண்ணணும்? ஆல்ரெடி மிலிட்டரி டெக்னாலஜி வாங்கியாச்சு. அடுத்து அக்ரிகல்ச்சரல் மெஷின்ஸ் நமக்கு இந்தியாவுக்கு தேவை இல்லையா? தேவை. அது
ஒன்று. அடுத்து மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் தேவையா இல்லையா? 2. 3வது ரயில் ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் தேவையா இல்லையா? இந்த 3 தான் அவங்க வாங்க போறோம். இதுக்கு நாம என்ன பண்ணி திருப்பி தரணும்ல. திருப்பி தரதுக்கு என்ன இருக்கு இந்தியா கிட்ட? காசு தான் இருக்கு. வெரி குட். வேற சொல்லுங்க. 2 இருக்கு முக்கியமானது. உங்ககிட்ட இருக்க 2 தான். ஒன்று ஸ்மார்ட் போன். ஸ்மார்ட் போனை நீங்க என்ன பண்ணி அசம்பிள் பண்ணி அனுப்பி விட்டுருங்க. 2வது டிஜிட்டல் ப்ராசஸிங் யூனிட். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா சிப்பு, இந்த மாதிரி விஷயங்கள். ஒரு கண்ட்ரிக்கு வந்து மொபைலை வந்து எக்ஸ்பெக்ட் பண்றது பெரிய விஷயமா? அசம்பிள் பண்றது தானே அடுத்த சேலஞ்சு தான். இதுதான் பண்ண போறோம். ரஷ்யாவுக்கு தேவைப்படுது. ஏன் தேவைப்படுது? ரஷ்யாக்காரனுக்கு ஏன் தர மாட்டா? ஐபோன் வராது, எதுவும் வராது. அப்ப நாம என்ன பண்றோம்? அசம்பிள் பண்ணி அனுப்புறோம். ஓகேவா? ஆனா பண்றது எல்லாமே என்னது? அசம்பிள் பண்றது தான். அசம்பிள் என்னது? லோ வேல்யூ ஒர்க். அப்ப ரஷ்யாவுக்கு தேவையான ஹை வேல்யூ என்ன பண்ணணும்? ப்ரொடக்ஷன் பண்ணணும். ஓகேவா? சொன்ன புரிஞ்சா? நாம எக்ஸ்போர்ட் பண்ணி தான் ஆகணும். பட் we have to export high value engineering products. அதாவது செல்போன் அசம்பிள் பண்றது விட்டு அந்த செல்போனுக்குள்ள என்ன இருக்கும்? டெக்னாலஜி இருக்குல்ல, சிப் இருக்குல்ல, அந்த சிப்பை நாமளே ரெடி பண்ணி அதை என்ன பண்றது? பெஸ்ட் ஃபார் அஸ். அவனுக்கே பெஸ்ட். நம்மளே ஒரு ஓன் இண்டிஜினஸா. எஸ், மைக்ரோமேக்ஸ். we have to produce the high valued engineering products. நாமளே என்ன பண்ணணும்? உற்பத்தி பண்ணணுமா? அதுக்கு ஒரு பேர் இருக்கு, லோக்கலைசேஷன். லோக்கலைசேஷன் which means லோக்கல்ல நாமளே ப்ரொடியூஸ் பண்ணி நாமளே எக்ஸ்போர்ட் பண்ணா மட்டும்தான் ரஷ்யாக்காரனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், நமக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். முடிச்சிட்டாங்க ஆர்டிகல். லோக்கலைசேஷன் மீன்ஸ் வாட்? ஃபர்ஸ்ட் லோக்கல் ஒயிட் ஷாப், லோக்கல் பிரியாணி. நம்மளே எந்த பொருளையும் இம்போர்ட் பண்ணாம நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணி அனுப்புறோம். ஸோ 2 கண்ட்ரியும் லோக்கலைசேஷன் இம்ப்ரூவ் பண்ணாதான் லாங் டேர்ம்ல ட்ரேட் எப்படி இருக்கும்? ஸ்டேபிளா இருக்கும் சொல்லி முடிச்சிட்டாங்க. முடிச்சாச்சு. அடுத்து போலாம்.